ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிதுக்கம்பருப்பு அரிசி மாவு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பிதுக்கம்பருப்பை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவரைக்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்திடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திக்கோங்க. இது சேம் கொஞ்சம் உப்புமா செய்கிற மாதிரி தாங்க. கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனதாங்க நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்திடலாம். 1 கப் அரிசி மாவுனா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்திட்டாலும் செய்கிறதுக்கு ஒழுங்காக வராதுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்திட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது வந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதும் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதும் ஒன்றா சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ ஒன்றுனா போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் நல்லா வதக்கியிருக்கிறனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கனாலே சூப்பராக வெந்துடும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஹார்டாகிடும். இது தொட்டுக்க சாஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். உடைக்கும் போதே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.